நம்ம மலேசியா தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்பதான் ஒரு சில படங்களை கஷ்டப்பட்டு முன்னுக்கு நாங்களும் நல்ல படம் நல்ல குவாலிட்டியான படம் கொடுக்குறோம் பார் அப்படின்னு முன்னுக்கு நிக்கிற நேரத்துல என்னக்காடா போறீங்க இப்போ உடனே பிடிச்சி முன்னாடி இழுத்து விடுறோம் பார். இழுத்து விடுறதுக்காக வந்த படம் தான் இந்த படம். ஒரு கதை சொல்லட்டா சார்? இந்த படத்தோட கதையை நான் சொல்லவா? படத்துல நம்ம ஹீரோ அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரா சேர்ந்து ஒரு கதை எழுதணும். ஒரு கிராமத்துல போய் அந்த ஒரு வீட்டுல கதை எழுதுறாங்க. முதல்ல நம்ம ஹீரோட வரலாறை பார்த்துருவோம். அது கதை தொடக்கத்தில் காட்டுவாங்க. அவரோட தாத்தா ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பிறப்பை இறப்பையும் கணிக்கிற ஒருத்தர் ஒரு சாமியார் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வம்சாவளி வந்தவர் தான் நம்ம ஹீரோ. தாத்தாவோட ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகத்தை இப்ப நம்ம ஹீரோ கையில இருக்கும். இப்ப கதை எழுதும் போது இந்த புத்தகத்தை வச்சுதான் எழுதுவாங்க. கற்பனையா ஒரு 2 கேரக்டரை யோசிச்சு அந்த கதையில எழுதும் போது அது கண்ணு முன்னாடியே அந்த கேரக்டர் நிற்கும். அது 2 பேர் கண்ணுக்கு தான் தெரியும், ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஹீரோக்கும் இன்னொருத்தருக்கும் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப வர 2 கேரக்டர் ஒரு ஆண் ஒரு பெண் எழுதுவாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆபாசமான ஒரு மாதிரி இதுல அப்படியே ஒரு ஆபாசத்தை காமிச்சிட்டு போவாங்க. இப்படியே எழுதும் போதெல்லாம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும். சரி, இப்ப அந்த 2 பேய் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 2 பேருமே உண்மையா வாழ்ந்து இறந்து போனவங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த 2 பேயும் நம்ம ஹீரோ கிட்டயும் ஒரு உதவி கேட்கும். அதாவது நாங்க எப்படி இறந்தோம்னு தெரியல, எங்க இறப்ப நீ தான் எழுதணும் அப்படின்னு கேட்கும். இப்ப நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஏண்டா கதை சூப்பரா இருக்கடா அப்படின்னு சொல்லும் போது நல்லா தாங்க இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல இந்த 2 பேயை பாத்துக்கிட்டீங்கன்னா வாழும் போது எப்படி வாழ்ந்துருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வாழும் போது நல்லபடியா வாழ்ந்து 2 பேரும் லவ் பண்ணி ஒண்ணு சேர்ந்துருப்பாங்க. அந்த பெண் பேயை பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். வாழும் போது ரொம்ப நல்லதா இருக்கும். ஆனா இப்ப ரியாலிட்டியில அவங்க கதை எழுதும் போது அந்த பேயை காட்டும் போது ஒரு மாதிரி காமத்தோடையும் ஒரு மாதிரி தப்பான நான் கூட அந்த கதை அப்படி எழுதும் போது அந்த பேயை காட்டும் போது ரொம்ப தப்பான பேய் போல அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த பேயை அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. படத்துல ஊர்பட்ட லேகா இருக்கும். படம் பாக்குறதுக்கு ரொம்ப லேகா இருக்கும். என்னடா இது வைரமுத்துன்னு ஒரு கேரக்டர் இந்த படத்துல இருக்கு பாத்தீங்களா? வாய் சும்மா இருந்தா சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல கேரக்டர் தந்தான மாதிரி கவுண்டர் அடிக்கலன்னு சொல்லிட்டு வாய்க்கு வர்றது எல்லாத்தையும் அடிச்சுட்டு அது பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு அளவுக்கு மேல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இரிட்டேட்டிங்கா ஆகுது பார்க்கும்போது. அதனால பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துக்கு ரேட்டிங் பாத்துக்கிட்டீங்கன்னா 10க்கு 4 தாங்க கொடுக்க முடியும். படம் பார்க்கணும் போல இருக்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க தலையெடுத்து. நான் உங்கள் கிரேஜி.